வணக்கம். நீங்க ஒரு செவிலியர் ஆராய்ச்சியாளரா? உங்க ஆராய்ச்சி பயணத்தை இப்பதான் தொடங்குறீங்களா? அப்போ சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பயணத்தோட மிக முக்கியமான, ஆனா அதே சமயம் ரொம்பவே சவாலான ஒரு கட்டத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னா, ஒரு சரியான ஆராய்ச்சி சிக்கலை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான். ஒரு ஆராய்ச்சி சிக்கல சரியா சொல்லிட்டாலே பாதி ஆராய்ச்சிய முடிச்ச மாதிரி. இந்த ஒரு விஷயத்த நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, ஒரு பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஆராய்ச்சிக்கு அதோட சிக்கல். ஃபவுண்டேஷன் சரியா இல்லனா பில்டிங் எப்படி நிக்கும்? அதே கதை தான் இங்கேயும். இந்த வரைபடத்தை பாருங்களேன். முழு ஆராய்ச்சி பயணத்தோட முதல் படியே அந்த சிக்கலை உருவாக்குறது தான் இது தெளிவா காட்டுது. ஆனா நிறைய புதுசா வர ஆராய்ச்சியாளர்கள் தடுமாறி விழுற இடமும் இதுதான். ஏன் இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? வாங்க பார்க்கலாம். நாம இந்த பயணத்துல ஒன்னாவே போலாம். முதல்ல இந்த சிக்கல கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற தடைகள பத்தி பார்க்க போறோம். கடைசியா ஒரு தெளிவான சூப்பரான ஆராய்ச்சி கேள்விக்கான பாதைய எப்படி உருவாக்குறதுனோ பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். பொதுவா ஒரு புது ஐடியாவோட ஒரு விஷயத்தை தொடங்குறது எப்பவுமே ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா ஆராய்ச்சிக்கு வரும்போது மட்டும் அந்த முதல் படி ஏன் நிறைய பேருக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுதுங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ வெளியே இருக்கிற தடைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற சவால்களை பத்தி பார்க்கலாம். ஏன்னா சில சமயம் நமக்கு வர்ற பெரிய தடைகளே நமக்குள்ள இருந்து தான் வரும். புதுசா ஆராய்ச்சி பண்றவங்க செய்யற ஒரு பொதுவான தப்பு என்னன்னா, ரொம்பவே பரந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது. உதாரணத்துக்கு வலி இல்லனா உடல் பருமன் மாதிரி தலைப்புகள். இந்த மாதிரி டாபிக்ஸ் ஒரு பெரிய கடல் மாதிரி. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியாம நம்மள உள்ள இழுத்துடும். நீங்க ரொம்ப பரந்த ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும்போது என்னாகும் தெரியுமா? முதல்ல ஏகப்பட்ட தகவல்கள் வந்து கொட்டும். அதுல நீங்க மூழ்கிடுவீங்க. உங்க ஆராய்ச்சிக்கு ஒரு தெளிவான பாதையே இருக்காது. இது உங்கள மட்டும் குழப்பாது, உங்க ரிசர்ச்சை மதிப்பிடுறவங்களையும் குழப்பிடும். கடைசியில என்னாகும்னா, உங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியடைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம நமக்குள்ளேயே ரொம்ப நேர்மையா கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த ஆராய்ச்சிய நான் பண்றதுக்கு என்கிட்ட தேவையான ஸ்கில்ஸ் இருக்கா? குறிப்பா புள்ளிவிவர பகுப்பாய்வு, அதாவது ஸ்டெட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த ஸ்லைட்ல இருக்கிற நர்ஸோட முகத்தை பாருங்களேன். இந்த மாதிரி சிக்கலான புள்ளி விவரங்களை பார்க்கும்போது நிறைய புது ரிசர்ச்சர்ஸ் இப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க. உங்க திறமைக்கு மீறின ஒரு சிக்கலை நீங்க தேர்ந்தெடுத்தா அது உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளிடும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தேர்ந்துக்கிற தலைப்புல உங்களுக்கு உண்மையாவே ஆர்வம் இருக்கா? ஏன்னா ஆராய்ச்சிங்கிறது ஒரு நீண்ட கடினமான பயணம். உண்மையான ஆர்வம் மட்டும்தான் அந்த பயணத்துல உங்களை ஓட வைக்கிற பெட்ரோல். சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க சூப்பர்வைசர் சொல்றாரு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சமும் ஆர்வம் இல்லாத ஒரு தலைப்பை எடுத்துட்டீங்கன்னா என்னாகும்? ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் போக போக குறைஞ்சு கடைசியில வெறுத்து போயிடும். அதனால ஆர்வம் இல்லைன்னா அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்காதீங்க. சரி, நமக்குள்ள இருக்கிற தடைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ வாங்க நிஜ உலகத்துல நாம சந்திக்க போற புறத்தடைகளை பத்தி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஐடியா இருந்தா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கணும் இல்லையா? உங்க ஐடியா எவ்வளவு பிரமாதமா இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்த முடியலைன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அட்டவணை நம்ம கனவுகளுக்கும் ஆராய்ச்சியோட யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. நாம நமக்கு எவ்வளவு வேணா நேரம் இருக்குன்னு கனவு காணலாம், ஆனா நிஜத்துல கிளினிக்கல் வேலைகளுக்கு நடுவுல தான் இதை செய்யணும். நல்ல ஃபண்டிங் கிடைக்கும்னு நினைப்போம், ஆனா நிஜத்துல பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும், சில சமயம் இருக்கவே இருக்காது. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிடுவாங்கன்னு நினைப்போம், ஆனா குறிப்பிட்ட தகுதிகளோட ஆட்களை தேடுறது ரொம்ப கஷ்டம். நிர்வாகம் முழு ஆதரவு கொடுக்கோல் எதிர்பார்ப்போம், ஆனா ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அதனால ஒரு பெர்ஃபெக்டான சூழ்நிலை அமையும்னு கனவு காணாம நிஜத்துல என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுங்க. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே யதார்த்தமா இருக்கணும். ஒரு ஐடியா மேல முழுசா இறங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே சில கேள்விகள் கேளுங்க. இதுக்கு ரொம்ப செலவாகுமா? என்கிட்ட போதுமான நேரம் இருக்கா? சரியான நோயாளிகளை என்னால அணுக முடியுமா? எனக்கு தேவையான உபகரணங்களும் ஆதரவும் கிடைக்குமா? இந்த மாதிரி நடைமுறை விஷயங்களை யோசிக்கிறது உங்க தலைப்போட கல்விசார் தகுதிகளை யோசிக்கிற அளவுக்கு முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் நாம தடைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ வாங்க தீர்வுக்கு வருவோம். இந்த சிக்கலான பாதையிலிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றிகரமான ஆராய்ச்சி சிக்கலை நோக்கி எப்படி தெளிவா போறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே ஒரு தெளிவில்லாத ஆர்வத்தை ஒரு சூப்பரான செயல்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி சிக்கலா மாத்திடலாம். ஸ்டெப் 1, உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிங்க. உங்க கிளினிக்கல் அனுபவம் தான் உங்க ஐடியாவுக்கான சுரங்கம். ஸ்டெப் 2, பேட்டர்ன்ஸை கண்டுபிடிங்க. ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வருதா? அதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸ்டெப் 3,
அத சுருக்குங்க. உதாரணத்துக்கு நோயாளிகள் கீழே விழுவதுங்கிற பெரிய தலைப்ப நைட் ஷிஃப்ட்ல வயசான நோயாளிகள் கீழே விழுறதை எப்படி குறைக்கலான்னு ஒரு குறிப்பிட்ட கேள்வியா மாத்துங்க. ஸ்டெப் 4 ஃபீட்பேக் வாங்குங்க. உங்க கைடு, உங்க சீனியர்ஸ் கூட பேசுங்க. நீங்க கவனிக்க தவறின விஷயங்களை அவங்க சுட்டி காட்டலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த 4 விஷயங்களையும் உங்க ஃபைனல் செக்லிஸ்டா வச்சுக்கோங்க. ஒரு தலைப்பை முடிவு பண்றதுக்கு முன்னாடி உங்க ஐடியாவை இந்த 4 ஃபில்டர்ஸ் வழியா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. முதல்ல முக்கியத்துவம். உங்க ரிசர்ச் உண்மையிலேயே முக்கியமா? அது நர்சிங் துறையில இருக்கிற ஒரு குறைய சரி செய்யுமா இல்ல நோயாளிகளோட நிலையை மேம்படுத்துமா? அடுத்து சாத்தியக்கூறு. இது நிஜமாவே செஞ்சு முடிக்க முடியுமா? நேரம், பணம், வளங்கள் விஷயத்துல நேர்மையா இருங்க. 3வது ஆராய்ச்சி திறன். உங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியுமா? அதுல இருக்கிற விஷயங்களை உங்களால அளவிட முடியுமா? கடைசியா உங்க ஆர்வம். இதுல உங்களுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்கா? உங்க ஐடியா இந்த 4 கட்டத்தையும் தாண்டிச்சுன்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த ஒரு சிந்தனையோட முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த மருத்துவ அனுபவத்துல இருந்து எந்த ஒரு சிக்கல் உங்க அடுத்த பெரிய ஆராய்ச்சி கேள்வியா மாறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான சிறந்த ஆராய்ச்சி ஐடியா எந்த பெரிய லைப்ரரிலயும் இல்ல, அது உங்க வேலையில, உங்க அனுபவத்துல தான் இருக்கு. அந்த முதல் படியை தைரியமா எடுத்து வைங்க.